வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், சரிங்களா? பேனா பென்சில் எதுவுமே யூஸ் பண்ணாத மைண்ட்லேயே சம்மை போட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்லேயே சம்மு நிறையா போட்டு பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் 10 செகண்ட்லேயே இதை ஆன்சர் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம், சரிங்களா? ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த ரொட்டிகளின் எண்ணிக்கையில் 15% ரொட்டிகள் 30 எனில் பாட்டிலில் உள்ள ரொட்டிகளின் மொத்த எண்ணிக்கை யாது கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டிலில் 100% ரொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? 100% ரொட்டி இருக்கு. அந்த 100% ரொட்டியில 15% ரொட்டிகளோட எண்ணிக்கை வந்து 30 சொல்லிட்டாங்க, சரிங்களா? அப்போ அந்த 100% என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். இதை கரெக்டாக அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் பாருங்க. 15% எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துட்டாங்க. 15% எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்க. நமக்கு வேண்டியது என்னது? 100%. நமக்கு வேண்டியது என்னது? 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதானே? நமக்கு வேண்டியது 100% எவ்வளோன்னு, அதான் மொத்த எண்ணிக்கை தான் கேட்டுருக்காங்க. மொத்த எண்ணிக்கையில் அந்த 100% தான். 15% 30 இருந்துச்சுன்னா எண்ணிக்கையில் 30% என்னவா இருக்கும் அப்படின்னா 60 இருக்கும் எண்ணிக்கையில், சரிங்களா? ஸோ 30% 60 இருந்துச்சுன்னா 60% என்பது இதோட டபுள் தான். அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 30% 60 இருந்துச்சுன்னா 60% என்னவா இருக்கும்? 120 இருக்கும். ஸோ அப்போ 90% என்னவா இருக்கும் அப்படின்னா 180 இருக்கும். 90% என்னவா இருக்கும்? 180 இருக்கும். இது வரைக்கும் போடுங்க. 100% கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா அப்படியே ஆப்ஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? 100 இருக்கு. அப்போ கன்ஃபார்மாக இது என்னது? ஆன்சரில் வராது, ஏன்னா 90% 180 வந்துச்சு. அடுத்தது 200 வச்சுக்கோங்க, 150 பாருங்க. அப்போ 150 கண்டிப்பாக வராது, ஏன்னா 90% 180 வந்துச்சு, சரிங்களா? அப்போ இதுவான்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதானே? 90% 180 அப்படின்ற போது மேலே ஒரு 10% தான், சரிங்களா? மேலே ஒரு 10%. ஸோ 10% 50னா கூட வச்சுக்கோங்க, 10% 50னா கூட வச்சுக்கோங்க, ஆனால் 300 வராது, சரிங்களா? நீங்கள் சம்மப்படி பார்க்கணும்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15% 30 தான். 15% 30 தான். நமக்கு வேண்டியது 100%. 100% அப்போ இங்கே 90 இருக்கு. 90 பாஞ்சு 105, சரிங்களா? 105% எவ்வளோ வருது? 30 எவ்வளோ கூட்டினா 210 தான் வருது. ஸோ 105% 210 தான் வருது. 105% 210 தான் வருது. அப்போ 100% அதோட கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? அப்போ 300 கிட்ட போக சான்ஸ் இல்லை. அப்போ 300 கிட்ட போக சான்ஸ் இல்லை. அப்போ 100% என்னவா இருக்கும்? 200 தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதை நான் இது மாரி போடணுன்ற அவசியம் கிடையாது, மனசுக்குள்ளேயே பார்க்கலாம். 15% 30, அப்போ 30% 60, 60% 120, 90% 180 அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 10 செகண்ட் ஆகுமா மனசுக்குள்ளேயே பார்க்கறதுக்கு? ஸோ ஈஸியாக டிக் பண்ணிட்டு போகலாம், சரிங்களா? ஸோ இந்த மெத்தடும் புரியாதவங்க ஸோ சம்மா போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சம்மா போடுறது ஈஸி தான். மொத்த மதிப்பு தெரியாது, மொத்த மதிப்பு நமக்கு தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ தெரியாத அந்த மொத்த எண்ணிக்கை அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தெரியாத அந்த மொத்த எண்ணிக்கை என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த எண்ணிக்கையில தான் 15% கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 15% கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணிக்கையில 15% எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 30ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதிடுங்க. ஒரு மொத்த மதிப்புல அந்த மொத்த மதிப்பு என்னன்னு தெரியாது, அதுல 15% என்பது 30 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 15% எப்படி எழுதலாம்? 15/100 எழுதலாம், ஈக்குவல் டு 30, சரிங்களா? அப்போ எக்ஸாம்பிள் இங்கே வச்சுக்கிட்டு இதை அங்கே கொண்டு போனீங்கன்னா ஆல்ரெடி அங்கே என்ன இருக்கு? 30 இருக்கு. இந்த 100 மேலே போயிடும், கீழே 15 வந்துடும், சரிங்களா? ஸோ 15 30 அடிச்சிங்கன்னா 2. ஸோ 2 × 100 200. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 200. சம்மு புரியாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சம்மு புரிஞ்சா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் ஒன்று தான், சரிங்களா? ஆனால் இது டைம் ரொம்ப கம்மி, பார்த்த செகண்டில் ஆன்சர் போட்டு ஈஸியாக போயிடலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மொத்த எண்ணிக்கை கேட்டுட்டு அந்த மொத்த எண்ணிக்கையில் சம் பர்சன்டேஜோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா?
ஸோ எல்லா சம்முக்கும் இந்த மாடலில் வரும், அந்த மாதிரி மாடலில். சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? தவறாமல் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், டெய்லியும் பாருங்கள். சரிங்களா? ஓகே.